டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் 8th லெசனில் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை ஷார்ட்டாக நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ், ஏஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஏஷியன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, ஏஷியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 8th August 1967 in Bangkok by the 5 original member countries, that is Indonesia, Malaysia, Philippines, Singapore and Thailand. அதாவது ஏஷியன் வந்து 8 ஆகஸ்ட் 8 1960, அதாவது 1967 பேங்காங்கில் ஆரம்பித்தாங்கம்மா. அதாவது 5 ஒரிஜினல் மெம்பர் கண்ட்ரியோட இதில் ஆரம்பிக்கும்போது 5 கண்ட்ரி மட்டும்தான், 5 கண்ட்ரிஸ் தான் இதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, ஃபிலிப்பைன்ஸ், அப்புறமா சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது அதுக்கப்புறமா ஒரு 5 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ப்ரூனே, தர்சலம், வியட்நாம், லாவோஸ் அண்ட் மியான்மர் அண்ட் கம்போடியா ஜாயின் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, பிசைட்ஸ் த 10 மெம்பர்ஸ் ஆஃப் த ஏஷியன், அதாவது ஏஷியனில் இருக்கக்கூடிய 10 மெம்பர்ஸோட தெர் ஆர் 6 டயலாக் பார்ட்னர்ஸ் விச் ஹாவ் பீன் பார்ட்டிசிபேட்டிங் இன் இட்ஸ் டெலிபரேஷன்ஸ். அதாவது அந்த 10 மெம்பரோட 6 நாடுகள், ஒரு 6 கண்ட்ரிஸ் வந்து விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாடாக சேர்ந்து கொண்டாங்க. அவங்க தான் டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா தே ஆர் சைனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லலாம். த ஏஷியன் நேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் ஃப்ரம் த எஃப்டிஏ ஆஸ் இட் வில் ரெடியூஸ் டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ். அதாவது இந்த ஏஷியன் அப்படிங்கிற அந்த அமைப்பானது அதோடைய மெம்பர் கண்ட்ரிஸுக்கு வாணிக தடையே இல்லாத பகுதி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குமோ, அதாவது பெனிஃபிட் ஃப்ரம் த எஃப்டிஏ இருக்கக்கூடிய நாடுகளில் கூட இருக்கக்கூடிய அந்த டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸை இது விளக்குது. அதோடைய மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு மட்டும், அதாவது வாணிக தடைகள் அற்ற பகுதி அமைந்த நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த வாணிகத்தில், அந்த அனைத்துமே இந்த ஏஷியன் நாடுகளுக்கும் கிடைக்கும். ஏஷியனில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த இம்போர்ட் டேக்ஸ் மற்றும் அந்த என்ன சொல்லலாம், இம்போர்ட் டேக்ஸ் அண்டு அந்த பங்கு அளவுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பங்கு அளவாகட்டும், இம்போர்ட் டேக்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து அவங்க அந்த இது மாதிரியான தடைகளை அவங்க அந்த அக்ரிமெண்ட் படி குறைக்கணும். அவங்களுடைய அந்த ஏஷியனில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் அக்ரிமெண்ட் படி இந்த இம்போர்ட் டேக்ஸ் அண்டு இந்த பங்களவுன்னு சொல்லுவாங்க. சரியா? இதே மாதிரியான தடைகளை வந்து இந்த உங்களோட ஒப்பந்தத்தின்படி குறைக்கணும். அதனால் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் பொதுவாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாகவும், அதாவது ரொம்ப கல்ச்சுரல் பேக்ரவுண்டோடையும் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு நடத்தணும் அவங்க மெம்பர் கண்ட்ரியை அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. சரியா? இப்போ பாருமா, அடுத்தது அதாவது the common historical and cultural background made the member countries to maintain their unity and solidarity by establishing a trade bloc. அதாவது ட்ரேட் பிளாக் மூலமாக இதையெல்லாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும். ஒற்றுமையுடன் நடந்து கொள்ளணும் இந்த கூட்டமைப்பு. இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த வரலாற்று மற்றும் பண்பாட்டு பின்புலம், அப்புறமா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கோஆப்ரேஷன், இதே மாதிரியான ஒற்றுமையுடன் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இது உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாருங்கள், ஃபாரின் ட்ரேட் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபாலோயிங் குளோபலைசேஷன் அண்ட் ப்ரூடண்ட் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ். அதாவது இந்த ஃபாரின் ட்ரேட், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது இந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கு ஒரு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லலாம். லைஃப் பிளட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து குளோபலைசேஷனை வந்து ரொம்ப குளோபலைசேஷன் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரூடண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னா எச்சரிக்கையாக
எச்சரிக்கையுடனான பேரின பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ப்ரூடண்ட் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ்னால் இதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவங்க. அதனால் இவங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் பிளட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? த ஏஷியன் சப்மிட் ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரி இஸ் த ஹையஸ்ட் ஃபோரம் ஃபார் ஏஷியன் கோஆப்ரேஷன். அதாவது இது மெம்பர் கண்ட்ரி உடைய ஒவ்வொரு சம்மிட்டும், அதாவது உச்சி மாநாடுன்னு சொல்லுவோம் தமிழில். இந்த சம்மிட் வந்து அந்த உறுப்பு நாடுகளுடைய அந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஆசியன் அமைப்போட அதிகாரமிக்க ஒரு அவை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த மெம்பர் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த ஒவ்வொரு சம்மிட்டுமே ரொம்ப ஒரு ஆசியன் ஃபோரத்தோட ஒரு அதிகாரமிக்க ஒரு அவை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாருமா, இட்ஸ் மீட்டிங் எப்போல்லாம் இவங்க மீட்டிங் வந்து நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ். 3 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி தான் இவங்க மீட்டிங் நடக்குது. சரியா? மீட்டிங் எல்லாமே 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்குது. த ஏஷியன் மினிஸ்ட்ரல் மீட்டிங் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர் இஸ் த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. அப்படின்னா இந்த 3 ஆண்டுக்கு ஒரு வாட்டி இவங்க மீட்டிங் போடுவாங்க, சம்மிட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியன்கிறது வந்து வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் முடிவுகளை எடுக்கிறதுல அடுத்த கட்ட ஒரு அதிகாரம் உள்ள ஒரு துணை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாரு, இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஏஷியன் ஸ்டார்டட் இன் 1992 வென் இந்தியா பிகம் எ செக்ட்ரல் டயலாக் பார்ட்னர் ஆஃப் ஏஷியன். அதாவது இந்தியாவும் ஆசியாவுக்கும் ஏஷியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் வந்து 1992 தொடங்கிருச்சு. இந்த வருஷம் வந்து இந்தியா துறைவாரியான, அதுதான் செக்ட்ரல்னு சொல்கிறது, துறைவாரியான விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு நாடாக செயல்பட தொடங்கியது. எப்போ? 1992 செக்ட்ரல் டயலாக் பார்ட்னராட்டு இருந்தாங்க ஏஷியனுக்கு. சரியா? த ஜியோக்ராஃபிக் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஏஷியன் கண்ட்ரீஸ் டு இந்தியா ஃபெசிலிட்டேட் ஃபாஸ்டர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் லோயர் ஃப்ரைட் காஸ்ட். அதாவது இந்த ஏஷியன் நாடுகள் வந்து இந்தியாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாது. ஃப்ளைட்டுக்காக கூடிய காஸ்ட், போக்குவரத்து செலவு ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதனால் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஏஷியன் மெம்பர் கண்ட்ரீஸ்குள்ளே. சரியா? ஓகேம்மா. அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஷியன். சரியா? ஏஷியனுடைய ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஏஷியன் அப்படின்னு ஏஷியனுடைய ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஏஷியனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. தேர் ஆர் 5 பாயிண்ட்ஸ். த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் and investment within Asian by creating a single regional market like European Union. அதாவது இந்த யூரோப்பியன் யூனியன் மாதிரியே ஒரே சந்தையாக செயல்பட இந்த ஏஷியனில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸுக்கு இடையில் ஒரு தடையற்ற பொருள் மற்றும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருள் மற்றும் பணிகள், அப்புறமா மூலதன போக்குவரத்துக்கான வழிமுறைகள், இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு பணியை வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த ஏஷியன் அமைப்பு வந்து செய்கிறாங்க. அதுதான் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் த ஏஷியன் பை கிரியேட்டிங், எப்படி மூலமாக? பை கிரியேட்டிங் ஏ சிங்கிள் ரீஜனல் மார்க்கெட். அதாவது யூரோப்பியன் யூனியன் மாதிரியே சிங்கிள் யூனியன் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறது மூலமாக இதே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை வந்து ஏஷியன் அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸுக்கு உருவாக்குறாங்க. சரியா? அப்புறம் பாருமா, இட் ப்ரொவைட்ஸ், second point, it provides free access to the marketers of one member country to the markets of all other member countries, thus fostering growth in the region. அதாவது ஒரு மெம்பர் கண்ட்ரி விற்பனையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்லேயும் அவங்க பொருளை விற்கிறதுக்கு தடையற்ற ஒரு அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனையும் இவங்க பண்ணுறாங்க. சரியா? தடையே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனையும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாருமா, தேர்ட் பாயிண்ட், இட் இம்ப்ரூவ்ஸ்
business competitiveness between business from countries and also narrow development gaps between member countries. அது மட்டும் இல்லை, இது இந்த உங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸில் வணிக நிறுவனங்களுடைய அந்த போட்டித்திறன் இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்துது. காம்படிட்டிவ் பிட்வீன் பிஸ்னஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். சரி, இட் இம்ப்ரூவ்ஸ் பிஸ்னஸ் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னா எனது உறுப்பு நாடுகளில் மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வாணிக நிறுவனங்களுடைய இந்த போட்டித்திறனை வந்து இவங்க மேம்படுத்துகிறாங்க. இம்ப்ரூவ் பண்ணுறதுனா மேம்படுத்துவது. சரியா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டெவலப்மெண்டல் அந்த அந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேம்படுத்தி அதோட அந்த கேப்பை வந்து குறைக்கிறாங்க. அதாவது கேப் பிட்வீன் மெம்பர் கண்ட்ரிஸ் மீன்ஸ் என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த நேரோவாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை கேப்பை குறைக்கிறாங்க. நேரோனா என்னது, ரொம்ப குறுக்கலாக இருக்கக்கூடிய மேம்பாட்டுக்கான அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறாங்க. பொருளாதார மேம்பாட்டு இடைவெளியை குறைப்பது சுருக்கமாக சொல்லப்போனால் அதுதான். சரி, அவங்க மெம்பர் கண்ட்ரீஸுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மேம்பாட்டு இடைவெளி இருக்கு இல்லையா, அது குறைக்குது. அப்படின்னா என்ன, ஒரு மெம்பர் கண்ட்ரி நல்ல ஒரு வெல் எக்கனாமிக் டெவலப்டு கண்ட்ரியாகவும் இன்னொரு மெம்பர் கண்ட்ரி அண்டர் எக்கனாமிக் டெவலப்டு கண்ட்ரியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எல்லா கண்ட்ரியுமே ஒரே மாதிரி இருக்கணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு இவங்க மெம்பர் கண்ட்ரீஸை பார்த்துக்குறாங்க. சரியா, அது மட்டும் இல்லை, 4th பாயிண்ட் பாருமா, இட் பேவ்ஸ் த வே ஃபார் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த மெம்பர் நேஷன்ஸ். அப்படின்னா இது வந்து மெம்பர் நேஷனுக்கு சந்தை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை பெற்று தருது. சரியா, மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுதுன்னு கூட சொல்லலாம். இட் பேவ்ஸ் த வே அப்படின்னா இது பெற்று தருவதுன்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லப்போனால் இது பெறுவதற்கு வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்புறம் 5th ஃபங்க்ஷன் பாருமா, இட் ஃபோஸ்டர்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் இன் மெனி ஏரியாஸ் இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட். அதாவது ட்ரேட் மற்றும் இண்டஸ்ட்ரி இது மாதிரியான உள்ளிட்ட பல துறைகளில் இது ஒரு ஒத்துழைப்பை வளர்க்குது. சரியா, கோஆப்ரேஷன் மீன்ஸ் ஒத்துழைப்பு தான். அந்த ஒத்துழைப்பை இது வளர்க்குது. இட் ஃபோஸ்டர்ஸ் மீன்ஸ் வளர்க்குறது தான். சரியா, இட் ஃபோஸ்டர்ஸ் கோஆப்ரேஷன் இன் மெனி ஏரியாஸ் இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஷியன் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா, அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரிக்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது பிரிக்ஸ் இஸ் த அக்ரோனிம் ஃபார் அன் அசோசியேஷன் ஆஃப் 5 மேஜர் எமர்ஜிங் நேஷ்னல் எக்கானமிஸ். அப்படின்னா அக்ரோனிம் அப்படின்னா சுருக்க பெயர்னு சொல்லலாம். சரியா, சுருக்க பெயர்னா என்னது, அதாவது பிரிக்ஸுங்கிறதுல 5 நாடுகள் இருக்குது. பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா, இப்படி 5 நாடுகளுடைய அந்த அக்ரோனிம் தான், சுருக்க பெயர் தான் பிரிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரிஜினலி என்ன ஆச்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கண்ட்ரி தான் இருந்துச்சு, பிரிக் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2001 தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயன்பாட்டுக்கு வந்தது, ஒரு வார்த்தை வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. அதாவது அந்த 2010 வரை தென்னாப்பிரிக்காவை வந்து, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இதில் பிரிக்கில் உள்ளடக்காமல் இருந்துச்சு. பிரிக் அப்படிங்கிறத சுருக்கு பெயர் வந்து சுருக்கமாக சொல்லக்கூடிய பேர் 2001, அதாவது 2001 தான் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறமா 2010 தான் பிரிக்ஸ் அப்படின்னு ஆச்சுது. ஏன்னா அந்த எஸ்ஸுக்கான அந்த லெட்டருக்கான அந்த நாடு என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா, அடுத்தது பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், the term BRIC was coined in 2001. The BRIC members are known for their significant influence on regional affairs. Since 2009, the BRICS nations have met annually at formal summits. South Africa hosted the 10th BRICS summit in July 2018. The agenda for BRICS summit 2018 includes inclusive growth, trade issues, global governance, shared prosperity, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதாவது 2001 தான் அந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் எல்லாருமே அது அமைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவில்
குறிப்பிடத்தக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடுகள் வந்து 2009 இருந்து சப்மிட்டை வந்து நடத்திட்டு வராங்க. அதாவது மீட்டிங்ஸ், உச்சி மாநாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நடத்திட்டு வராங்க. 10th சப்மிட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜூலை 2018 நடந்தது. இதில் என்னென்ன பிரச்சனைகள் பற்றி இந்த அகண்டான நிகழ்ச்சி நிரல்னு சொல்கிறது, சரியா? இந்த சம்மிட்டில் என்னென்னலாம் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லலாம். உள்ளடக்கிய வளர்ச்சினா இன்க்ளூசிவ் க்ரோத், சரியா? இந்த இன்க்ளூசிவ் க்ரோத், அப்புறமா ட்ரேட் இஷ்யூஸ் மீன்ஸ் என்னது, வாணிக பிரச்சனைகளை தான் ட்ரேட் இஷ்யூஸ்னு சொல்கிறோம். அப்புறம் உலகளாவிய அரசு நிர்வாகம், அப்புறமா பகிரத்தக்க வளமை, ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி, சரியா? ஷேர்டு ப்ராஸ்பரிட்டினா பகிரத்தக்க வளமை, சரியா? அப்புறமா இன்டர்நேஷ்னல் பீஸ், உலக நாடுகளின் அமைதி, சரியா? நாடுகளின் அமைதி மற்றும் பாதுகாப்பு, இது எல்லாமே இந்த சம்மிட்டில் விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம், சரியா? அடுத்தது இந்த ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கம்மா. அந்த பிக்சரில் எல்லா கண்ட்ரிஸோடைய நேம் போட்டு அதோட அக்ரோனிம் தான் பிரிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது பாருங்கள், இட்ஸ் ஹெட் குவார்ட்டர் இஸ் அட் ஷாங்காய், சைனா. த நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஃபார்மலி ரெஃபர்டு டு அஸ் த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க், வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ். த ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் summit was held at Moscow, and South Africa hosted the 10th conference at Johannesburg in July 2018. India had an opportunity of hosting 4th and 8th summits in 2012 and 2016 respectively. அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் நகரில் தான் பிரிக்ஸோடைய தலைமையகம் செயல்படுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் செக்ரட்டரியேட் எது வேணாலும் சொல்லலாம். இதோட மெம்பர் கண்ட்ரிஸோடைய அந்த கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி, அதாவது பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு வங்கியை வந்து தொடங்கியிருக்காங்க. இதற்கு த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற நேமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரிக்ஸோட முதல் சம்மிட் வந்து ரஷ்யாவின் தலைநகராக சொல்லக்கூடிய மாஸ்கோவில் தான் நடந்தது. இந்தியாவில் வந்து 4வது மற்றும் 4th and 8th சம்மிட் நடந்துச்சு. அதாவது 4th சம்மிட் வந்து 2012லேயும் 8th சம்மிட் வந்து 2016லேயும் நடைபெற்றது, சரியா? அது நடந்தது. ஓகே, இது வந்து நம்ம பிரிக்ஸை வந்து இது வரைக்கும் பிரிக்ஸ்னால் என்ன, அதோட சம்மிட் எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பிரிக்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். சரி, பிரிக்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போமா. இட் ஆக்ட் ஆஸ் எ ப்ரமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ அட்வொகேட்டிங் ரிஃபார்ம் ஆஃப் த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பன்னாட்டு பரிவர்த்தனை நடைமுறைகள் வந்து சட்ட வரம்புக்கு உட்பட்டது மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை செயல்படுவதில் சீர்திருத்தத்தை இது கோருது அப்படின்னு சொல்லலாம், சரி. இட் ஆக்ட் ஆஸ் ஏ ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் என்னது, அதாவது லெஜிட்டிமேட் சிஸ்டத்துக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொமோட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ அட்வொகேட்டிங் ரிஃபார்ம் ஆஃப் அன் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில், யுஎன்னா என்னது, யுனைடெட் நேஷன்ஸ், சரியா? யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, பாதுகாப்பு சபைன்னு சொல்லுவாங்க. அவங்க செயல்படுறதுல நிறைய சீர்திருத்தங்களையும் இது கொண்டு வருது, சரியா, கூறுது அப்படின்னு சொல்லலாம். சரி, செகண்ட் ஃபங்க்ஷன் பாருமா. This group of nation is especially meant for South to South framework for cooperation. அதாவது சவுத்து டு சவுத்துனா என்னது, அப்படி சவுத்துலேருந்து சவுத்து வர இருக்கக்கூடிய ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாக செயல்படுதல். சவுத்து டு சவுத்துனா எங்கே சவுத்து தொடங்குதோ அப்படியே சுற்றி வந்து திருப்பியே சவுத்துலேயே முடியும். அதாவது உலகளாவிய அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா? வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சவுத்து டு சவுத் ஃப்ரேம் ஒர்க் வந்து இவங்களுடைய, அதாவது அந்த சவுத் டு சவுத்து கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுது. அந்த ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை இது செய்யுது இந்த பிரிக்ஸ் ஆனது, சரியா? அடுத்தது பாருமா, இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் டு பிரிட்ஜ் த
increasing gap between developed and developing countries. For instance, in the WTO, the BRICS countries are emphasizing to promote a fair order regarding agriculture policies அப்படின்னு சொல்லலாம். அதாவது வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை குறைக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனையும் இந்த பிரிக்ஸ் செய்யுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ்னால் என்னது, உதாரணமாக அப்படின்னு சொல்லலாம். சரி, உதாரணமாக என்ன சொல்லலாம், உலக வர்த்தக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய, அதாவது WTO, அதை தான் உலக வர்த்தக நிறுவனம்னு சொல்கிறோம். தென் பிரிக்ஸு கண்ட்ரிஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க, உலக வர்த்தக நிறுவனத்தில் பிரிக்ஸ் வளரும் நாடுகளுக்கு சாதகமாக இருக்க